கார பணியாரம் டயபெட்டிஸ் உள்ளவங்க சின்ன குழந்தைங்கள்லாம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்பாங்க. ஜங்க் ஃபுட் அந்த மாதிரிலாம் கொடுக்காம கடலெண்ணெய் வச்சு நம்ம கார பணியாரம் செய்ய போகிறோம். இப்போ உள்ள எண்ணெய் ஊற்றுறோம். கடலெண்ணெயை ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிக்கிடணும். சரிம்மா சரி. தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச இதில் என்னெல்லாம் கலந்துருக்கோமா இதில் வந்து அதே மாதிரி தான் இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம கார பணியாரம் செய்கிறோம். 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்துக்கோங்க. சரி. 1/2 டம்ளர் உருட்டு உளுந்தம் பருப்பு. 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுந்தரிசி, புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் உருட்டு உளுந்தம் பருப்பு, 1/2 டம்ளர் உருட்டு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம், உப்பு. இவ்வளவு உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து கொஞ்சமா போட்டுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. இனிப்பு வந்து உப்பு கொஞ்சம் அளவா போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சு கெட்டியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதான் அந்த மாவு. அந்த மாவுல வந்து குடமிளகா பச்சை கலர்ல இருக்குது. குடமிளகா, கேரட்டு, இஞ்சி, அப்புறம் வெங்காயம், பெல்லாரி வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை எல்லாம், பருப்பு கிடக்கு, முந்திரி பருப்பு, கடலை பருப்பு ஊற வச்சு அதெல்லாம் சேர்த்துக்கணும். கடலை பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கிட்டு இந்த மாவு கூட எல்லாம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் கலந்து வச்சு நல்லா அடிச்சு கலந்துக்கணும். அடிச்சு கலந்து வச்சுக்கிட்டு நல்லா கடலெண்ணெய் ஒவ்வொரு குழியில ஊற்றி அவ்வளோத்தையும் நல்லா கெட்டியா கலந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனா ஒவ்வொரு கரண்டி சின்ன குழிக்கரண்டி மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு எல்லா வெஜிடபிள்ஸையும் போடலாம்ல. என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் போடலாம். கீரை இருந்தா முருங்கலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு முருங்கலை போடலாம், பாலாக்கீரை போடலாம், அரைக்கீரை பொடிசா நறுக்கி அந்த கீரை போடலாம். கீரையும் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு நியூட்ரிஷன் நல்ல ஒரு இது. இதை வந்து நீங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். டயபெட்டிஸ்காரங்களும் நல்லா சாப்பிடலாம். சுகர் இல்லாத ஆளே இல்லைன்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு இது வந்து காய்கறி நார் சத்து இருக்கிறதுனால நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம சேனல் பேர் என்னது சொல்லவே இல்லை. மெகா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மேகாஸ் கிச்சன். தப்பா சொல்லிட்டீங்க. மேகாஸ் கிச்சன். அப்படி வடை மாதிரி புரியுதுண்ணே. ஆமா, சிம்ல வச்சு எடுக்கணும். இதுவும் சிம்ல தான் வைக்கணும். ஆமா. சரி சரி. கொஞ்சம் கூட்டி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. டயபெட்டிஸ் சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இதை வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ள இருக்கிறதுனால நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு. எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸு, காய்கறி சத்து எல்லாம் உடம்புக்கு சேருது. பொட்டாசியம் எல்லாமே சேரும். இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. பீன்ஸும் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எதுனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இதில் இந்த சின்ன மாதிரி வச்சு திருப்பி போடலாண்ணே. சிறுகோழி வச்சு போடலாம். இப்படி ஸ்பூனை வச்சுனா நம்ம திருப்பிக்கலாம். எது உங்களுக்கு உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அப்படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. வேற ஒரு தட்டில் போடுதியா? வேற தட்டு. வேற தட்டில் போடுங்க. அந்த தட்டு என்ன இது வேண்டாமா?
இது வேண்டாமா? இதுக்கு நிறம்லாம் கிடையாதாம்மா? நிறம் வெள்ளையா தான் இருக்கும். இல்ல அந்த சிவப்பு நிறம் வரும்போது எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம். பொன்னிறமா வரும்போது எடுத்துற வேண்டியதான். பொன்னிறமா வரும். ஓகே. பொன்னிறமா இருந்தாலும் நமக்கு வெந்துட்டுன்னு யூகிச்சுக்கலாம். இதை பார்த்துக்கோங்க. தேங்காய் சட்னி எடுங்க. திருப்பி ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்கள். 1 கப்பு கார பணியாரம், இனிப்பு பணியாரம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ கார பணியாரத்துக்கு வந்து 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் உருட்டு உளுந்தம்பருப்பு, 1/2 டம்ளர் உருட்டு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம். அந்த டம்ளர் வந்து இந்த சைஸ் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இந்த சைஸ். ஓகே. 1 ஸ்பூன். ஆமா. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த சைஸ் வச்சுக்கலாம். ஓகே. 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் உருட்டு உளுந்தம்பருப்பு. ஓகே. அடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம். தேவையான அளவு உப்பு. அந்த தேவையான அளவு உப்பு தான் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஆமா. அவங்கவுங்க தேவைக்கு உப்பு, சிலவங்களுக்கு உப்பு குறைச்சி போட்டுக்கலாம். அவங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறது நல்லது. போட்டு கெட்டியா அரைச்சி வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அந்த தேவையான அளவு உப்புங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. உங்களுக்கே தெரியல. சரி, அடுத்த வீடியோவில் அதை சொல்லுதீங்க. இதுக்கு தொட்டுக்கடை என்னெல்லாம் வச்சு சாப்பிடலாம்? தொட்டுக்கடை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மல்லி சட்னி சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் வச்சு சாப்பிடலாமா? அது அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எதுனாலும் நம்ம சாப்பிட்றது ஈஸியாக நல்லாயிருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட்டு கில்லும். இல்லை கேட்க கேட்க அடுத்தால செஞ்சு கொடு குழந்தைங்க இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க செஞ்சு கொடுங்க, அன்னைக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி கார பணியாரம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் ஆறணும். இந்த கேரட் இதெல்லாம் தெரியுது என்ன? ஆமா. ஓகே, கட் பண்ணிடலாமா?